400 ஆண்டுகள் தொழுத பள்ளியை இடித்தார்கள். ஆனால் தீவிரவாதிகள் வாழ்கிற காஷ்மீரிலே வைஷ்ணவ தேவி கோயிலை இன்று வரை அந்த தீவிரவாதிகள் இடிக்காமல் வைத்திருக்கிறார்கள். அந்த காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்த நான் தயங்கியதில்லை. இந்த தேசிய வேடம் போடும் அயோக்கியர்கள் 400 ஆண்டு நான் தொழுத பள்ளியை இடித்துவிட்டு கல்லு பிள்ளையார் மாதிரி இந்த நரசிம்மராவ் போன்ற அயோக்கியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இடித்தவன் பாரத் மாதா, ஏக் மாதா, அந்த மாதா, இந்த மாதா ஊர்வலம் வரான் இடிச்சு போட்டு. ஆனா அங்க எப்ப ராமன் கோயில் கட்டினாலும் சத்தியமா குண்டு வச்சு நான் தகர்த்தேன். இது என் அல்லாவின் மீது ஆணை. நான் இல்லை என்றால் என் வாரிசுகள் இல்லை என்றால் அவருடைய வாரிசுகள். அது 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி. பாபர் மசூதி இடத்திலே பாபர் மசூதியை கட்ட விடுவோம். அங்கு ராமன் கோயிலை கட்டினால் நிச்சயமாக சத்தியமாக 1/2 கிலோ ஜெல்லட்டின்ல குண்டு வச்சு தகர்ப்போம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதை 100 அரசுகளும் தடுக்க முடியாது. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு, மனம் புரியவனின் தீர்ப்பு. 400 வருஷ பள்ளிவாசலை இடித்த இவன் தேசியவாதியாம். 100 ஆண்டு காலம் போராடுகிற காஷ்மீர் தீவிரவாதிகள் வைஷ்ணவ தேவி கோயிலிருந்து 61 கோயிலை அப்படியே வைத்திருக்கிறார்கள். ஒரு கோயிலையாவது காஷ்மீர் தீவிரவாதி இடித்ததாக ஒரு நிரூபணம் காட்ட முடியுமா? யாராவது சொன்னால் 10 லட்சம் ரூபாய் தருகிறேன். 61 கோயில் புண்ணிய ஸ்தலங்கள், இந்துக்களின் புண்ணிய ஸ்தலங்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் தங்களுடைய நாட்டிலே வெடி வைத்து தகர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், வெடிகள் அவர்கள் கையில் இருந்தும் மத உணர்வை மதித்து, மனித நேயத்தை மதித்து அவன் புனிதமாக வாழ்கிறான். அந்த தீவிரவாதிகளுக்கு என்னுடைய ஆதரவை தருகிறேன். இந்த தேசியவாதிகளை நசுக்குவதில் முதல் நபராக நான் நிற்க தயங்கிட மாட்டேன், மயங்கிட மாட்டேன். இதுதான் இந்தியா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த நாட்டை நேசித்தேன், இந்த மலையை நேசித்தேன், மக்களை நேசித்தேன், அரசியல் சாசன சட்ட குப்பைகளை நேசித்தேன். முடிவு என்னுடைய பள்ளிவாசலை பறிகொடுத்தேன். என் மக்களின் ஜீவாதார உரிமைகள் பறிகொடுக்கப்பட்டன. இன்று பிளாட்பாரத்தில் வாழ்கிற 3ஆம் தர குடிமகனாக ஆக்கப்பட்டோம். ஒரு காலத்திலே முடிசூடா மன்னனாக வாழ்ந்த என்னுடைய இனம் இன்று 3ஆம் தர குடிமகனாக ஆக்கப்பட்டதற்கு காரணம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். அதற்கு ஆதாரங்களை அடுக்கி வைத்திருக்கிறோம். தெளிவான விளக்கத்தோடு இருக்கிறோம். இன்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது யார் எதிரி யார் நண்பன் என்று. இஸ்லாமிய மக்களே, உங்களுடைய எதிரிகளை, நண்பர்களை, துரோகிகளை நீங்கள் பாகுபடுத்த ஆரம்பித்து ஆதரவு கொடுக்க துணிந்து வாருங்கள். அந்த